அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஜாதகருக்கு எந்தெந்த உறவில் அந்த ஜாதகர் உறவுகள் அவருக்கு உதவி செய்வாங்க, எந்த உறவின் மூலம் அந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்பு சொல்கிறேன். இது தெரிஞ்சு வச்சுங்க. அது தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்காலத்தில் பயன்படும். இல்லை இந்த இப்பயே பயன்படலாம். இப்போ முழுக்க முழுக்க லான் போட்டுக்க லக்கணம் அங்கிருந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொத்துக்களும் உதவிகளும் பொருள் சேர்க்கை உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் அது விளக்கமாக சொல்கிறேன், நீ கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ லான் போர்ட் லக்குனம் அங்கேருந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்க, தந்தையால் லாபம் கிடைக்கும். 11இல் சந்திரன் இருந்தால் தாயாரால் லாபம் கிடைக்கும். 11இல் செவ்வாய் இருந்தால் சகோதரரால் லாபம் கிடைக்கும். 11இல் புதன் இருந்தால் மாமனால் லாபம் கிடைக்கும். 11இல் குரு இருந்தால் புத்திரர்களால் அந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும். 11இல் சுக்கிரன் இருந்தால் பெண் மனைவியால் லாபம் கிடைக்கும். 11இல் சனி இருந்தால் வேலைக்காரர்களால் அந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும். 11இல் ராகு கேது இருந்தால் அந்நிய நிறுத்தலால் லாபம் கிடைக்கும். 11இல் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரத்துவத்தால் லாபம் கிடைக்கும். அப்படி 11இல் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த 11ஆம் இடத்து அதிபதியின் சாரம் எந்த கிரகம் வாங்கியிருக்குதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் அந்த உறவுகள் மூலமாக அந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. நீங்கள் உன்னிப்பாக உங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.